ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போனா கேரட் அல்வா வீடியோ எப்படி பண்ணுறது வாங்க ஒரு ரெசிபியை தான் சொல்லித்தரேன். கைஸ், கேரட்டை நல்லா துருவி வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம இப்போ கேரட் அல்வாவை செய்ய போகிறோம். சூடு பண்ணிட்டு போது 1 டீஸ்பூன் நெய் அப்படியே போட்டு போகிறோம். அப்படியே 20 மினிட்ஸ் வேக விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வாங்க கைஸ், நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கிண்டும் போது நல்லா வாசனை வரும். நல்ல உடனே வரணும் பாருங்க கைஸ். நல்லா ஆரஞ்சா வர வரைக்கும் நல்லா கிண்டுங்க. காய்ச்சி வச்ச பாலை அப்படியே போட்டுக்கோங்க. அப்பதான் நல்லா வாசனையா இருக்கும். இதை அப்படியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைஸ். நல்லா ஆரஞ்சா வந்த பால் விட்டுங்க. காய்ச்சி வச்ச பாலை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மறக்காம இந்த கேரட் அல்வா ரெசிபி பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னும் 9 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு வேணும் 50 போக. போட்டுக்கோங்க. சர்க்கரை தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஓகே, ரிட்டர்ன் சொல்லுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா விடுங்க. கொதிக்க விடுங்க 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸ் லேட்டர் மில்க் மேட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மில்க் மேட் தேவையான அளவு போட்டுக்கோங்க. எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அளவு போட்டுக்கோங்க. போட்டு இதே மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இது யாரெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க, நல்லா இருந்துச்சுங்க. சும்மா கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. டேஸ்ட் தரும் அதுவும். நம்ம கேரட் அல்வா ரெடியான பிறகு ஓரமாட்டி வச்சுட்டு முந்திரி ஏற்று நல்லா வெட்டி நெய்யை ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ண பிறகு அதில் சேர்த்துக்கலாம். நம்மளும் பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் இந்த போட்டு மிக்ஸ் பண்ணி இப்படி போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் வேலையை நான் மிக்ஸ் பண்ணிவிடு வாங்க பார்க்க கைஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம இந்த கேரட் அல்வா ரெடி. டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே, டாட்டா, பாய் பாய்.